Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரெட் ரைஸ் வச்சு ஒரு போரிட் செய்ய போறோம், கஞ்சி மாதிரி. இந்த ரெசிபியை 8 மாசத்துக்கு மேல இருக்கிற குழந்தைகளுக்கு தாராளமா கொடுக்கலாம். பட் நீங்க 6 to 7 month பேபிக்கு கொடுக்கலாமான்னு கேட்டிங்கனா கொடுக்க கூடாது. அவங்களுக்கு வேற மாதிரியான ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி தான் நீங்க குழந்தைக்கு கொடுக்கணும். சோ இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ரெட் ரைஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நைட்டே நான் வந்து ஊற வச்சுட்டேன். இது வந்து நல்லா ஊறணும், அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த அரிசியில். நார்மலாக ஒயிட் ரைஸ் பண்ணுற மாதிரி இது பண்ண முடியாது, ஏன்னா வந்து ரொம்ப நேரம் இது வந்து ஊறணும். அப்படி பண்ணால் தான் நல்லா வந்து உங்களுக்கு குக் ஆகி வரும். ஸோ அதனால் வாஷ் பண்ணி ஒரு நல்ல குடிக்கிற தண்ணி தான் ஊற்றி நான் ஊற வச்சுருக்கேன். ஸோ அந்த தண்ணியோடு நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா தண்ணியில் நிறைய வந்து சத்து இறங்கியிருக்கும். ஸோ குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கோங்க. இது அப்படியே நம்ம விசில் வச்சு எடுத்துக்க போகிறோம். நல்லா நான் வந்து ஒரு 7 விசில் வச்சு எடுத்துக்கிறேன், ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா குக் ஆகணும் குழந்தைக்கு கொடுக்கறதுனால. இது வந்து சில குழந்தைங்க இதை சாப்பிட மாட்டாங்க. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் சக்கை மாதிரி இருக்கும் நீங்கள் சரியாக குக் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா. பட் டைஜஷன் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக டைஜஷன் ஆகும். குழந்தைங்களுக்கு இது டின்னரா இல்லைனா பிரேக்ஃபாஸ்ட்டா இல்லை லஞ்சா 3 வகையாகவும் நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ பயப்படவே வேண்டாம், நைட்டு கொடுக்கலாமா அப்படின்லாம் கேட்குறவங்களா இருந்தால் இது நைட்டு தாராளமாக கொடுக்கலாம். ஸோ நல்லா குக் ஆகிருக்கு பாருங்கள், இந்த மாதிரி பூ மாதிரி பொரிஞ்சு வந்திருக்கும். அந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா வந்து குக் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை நான் எடுத்து மிக்சியில் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப கூழ் மாதிரி நான் பண்ணலை, லைட்டாக வந்து அந்த ரவை பதத்துக்கு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். பிகாஸ் 8 month பேபியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும். 6 to 7 month பேபியாக இருந்தீங்கன்னா ரொம்ப கூழ் மாதிரி ரொம்ப ஃபைனாக இருக்கணும். ஸோ இது வந்து 8 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு தாராளமாக ஓகே சூப்பராக கொடுக்கலாம். இதில் வந்து நான் கொஞ்சம் லிக்விடாக இருக்கணுன்றதுனால நான் வந்து மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஃபார்முலா மில்க் இல்லை பிரஸ்ட் மில்க் ஆட் பண்ணுங்கள். பிரஸ்ட் மில்க் ரொம்பவே நல்லது. ஸோ நீங்கள் இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கூட நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். உருக்குன நெய் தான் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து ஒரு டெக்ஸ்சர் வந்து நல்லா கொஞ்சம் கஞ்சி மாதிரி கிடைக்கும். இதை நீங்கள் நைட்டு டின்னராகவோ இல்லைனா பிரேக்ஃபாஸ்ட்டாவோ குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரெட் ரைஸில் வந்து நிறைய வந்து பொட்டாசியம் இருக்குது, நிறைய வந்து குழந்தைங்களுக்கு டைஜஷன் சீக்கிரம் ஆகிற மாதிரியான எல்லாமே நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அண்டு முக்கியமாக அதிகமாக இதை டெய்லி வந்து கொடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கொடுக்கக்கூடாது. டெய்லி கொடுத்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். பட் இது வெயிட் லாஸ் ஆகுதுன்றதுனால இதை கொடுக்காமல் விட்டுறாதீங்க. இதில் இருக்கிற நிறைய வந்து சத்துக்கள் வந்து குழந்தைக்கு அப்புறம் கிடைக்காம போயிடும். ரொம்பவே இது நல்ல ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. நான் வந்து ஸ்வீட்னஸ்க்காக கொஞ்சமாக வந்து தேன் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஸ்வீட்னஸ் தான் ஆட் பண்ணுறது, ஆப்ஷனல் தான். உங்கள் குழந்தைக்கு ஸ்வீட் பிடிக்காதுன்னா இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் ஒயிட் சுகர், சால்ட்டு இதெல்லாம் ஆட் பண்ணக்கூடாது குழந்தைங்களுக்கு. ஸோ நான் தேன் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ண வேண்டியதாக கொஞ்சம் வார்மாக கொடுங்க, அப்போ தான் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப ஆறி போயெல்லாம் கொடுக்காதீங்க. ஸோ 6 to 7 month பேபிக்கு எப்படி கொடுக்கலான்னு நான் அப்புறமா போடுறேன். அதே மாதிரி இதில் நிறைய ரெசிபி செய்யலாம். ஸோ அந்த ரெசிபிலாம் எப்படி செய்யலாம்னு நான் உங்களுக்கு 1 by 1 அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் குழந்தைக்கு கொடுக்கணும், இல்லைனா பேபி அண்ட் மதர் கேர் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை நீங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அண்டு மறந்துடாமல் நம்மளுடைய இன்னொரு சேனலான ஹோம்லி மாம் சேனலில் போய் பாருங்கள். அந்த சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் அந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். பாய்.